எல்லா புகழும் இறைவனுக்கு. கொஞ்ச நாளாகவே இந்தியன் 2லேருந்து அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிறதுக்குன்னு பாட்டெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்தியனை பொறுத்த வரைக்கும் தோன்னு துவச்சி அடித்து துவச்சவங்க டயர்டாக போயிட்டாங்க. ஆனால் அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவரா விடாமுயற்சின்னு காவு வாங்கிட்டு தான் இருக்குது அவனுடைய மியூசிக். நான் பல வீடியோக்களில் சொல்லிட்டேன், அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா தான் காப்பி அடித்து பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தார். 3 எல்லாம் கூட இன்னமும் என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டேவிட், எதிர்நீச்சல், வணக்கம் சென்னை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு அல்டிமேட்டாக கொடுத்துருப்பா. அப்படி அவ்வளோதான் சரக்கு. அதுவே கூட காப்பி அப்படிம்பாங்க. விஐபிலாம் அட்டர் காப்பி, ஹாலிவுட் காப்பி அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தோடைய தரம் தாழ்ந்து போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியாவில் ஒருத்தவன் நேற்று முந்த நாள் தெரியல ஒரு கமெண்டில் ஒன்று பார்த்தேன், எந்திரிக்கவே தகுதி இல்லாத ஒருத்தவனுக்கு 9 பொண்டாட்டியான் அப்படிங்கிற மாதிரி. மியூசிக் போடவே தகுதி இல்லாத அனிருத் உனக்கு எதுக்கு 18 கோடி 20 கோடின்னு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கான். நியாயமான கேள்வி தானே. நமக்கு வந்துட்டு அனிருத் மேலே எந்த கோபமும் கிடையாது. நம்ம ஜஸ்ட் விமர்சனம் பண்ண வரோம், இந்த பாட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு அவ்வளோதான். பட் சோஷியல் மீடியாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓட விட்டு அனிருத். இந்தியன் 2 எடுத்துக்கோங்க, அட்டர் ஃப்ளாப்பு. தேவரா எடுத்துக்கோங்க, படும் ஃப்ளாப்பு, படும் மொக்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்கிற இந்த சவடேக்காவா லவடேக்காவா ஏதோ ஒரு பாட்டு ஒன்று விடாமுயற்சியில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் சாங்கை வந்துட்டு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த பாட்டை காப்பி அடித்து தான் மலையாளத்தில் இல்லுமினாட்டி பாட்டு போட்டிருந்தாங்க நம்ம ஃபாசில் ஃபகதோடைய படத்துலேருந்து. ஸோ இவர் அந்த பாட்டை திருடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு தான் இவருடைய நிலமை போயிட்டுருக்கு. போகிறதுக்கு இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் சம்பவம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு சுற்றுறாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஹைப்பை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அனிருத்தை ஓட விட்டு கல்லால் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு தான் மியூசிக் இருக்குது அவருடைய பாட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பாட்டுலேருந்து 2 பாட்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மொதல் பாட்டே இவ்வளோ மொக்கையாக போயிடுச்சு, இதில் இன்னும் 2 பாட்டு வந்து இந்த படத்தை என்ன தூக்கி நிறுத்த போகுது. ஏற்கனவே அந்த பொங்கலுக்கு அந்த படம் வராது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தகவல்கள்லாம் நிறைய வெளியாகிட்டு இருக்கு. பொங்கலுக்கு அந்த படம் இல்லை. ஸோ நெட்ஃப்ளிக்ஸுக்கும் ஆப்பு தான், லைக்காவுக்கும் ஆப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய கருத்து எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம எப்பயுமே அஜித் ஃபேன், எப்பயுமே அனிருத் ஃபேன். நம்ம அவங்களுக்கு ஃபேவராக தான் நம்ம பேசுவோம். நம்ம அஜித் எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்தில் நல்லா தான் தாடி மீசையுமா நல்லா தான் இருந்தார். இப்போ பார்த்தோம்னா நம்ம ராட்சசனில் வர்ற அந்த ஹாலிவுட் வில்லன் மாதிரியே இருக்கிறாரு. அந்தளவுக்கு வயசாகி போய் தாடையெல்லாம் தொங்கி போய் கண்ணெல்லாம் வெளியே வந்து போய் ஏதோ பெட் ரெஸ்ட்லேருந்து ஏஞ்சி வந்த பேஷண்ட் மாதிரியே இருக்கிற அப்படி பார்க்குறதுக்கு. இவர் என்ன படத்தில் ஆக்ஷன் பண்ணியிருக்கிற போகிறாரு, அந்த படம் வந்துட்டு எப்படி ரசிக்கும்படியாக இருக்கும். இதுக்கே ஹாலிவுட் படத்துடைய காப்பிங்கிறாங்க. இவர் யாரையாவது காப்பி அடித்து நடிச்சிருக்கிறாரா படத்தில் என்னங்கிறது தெரிய வரல. பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஹாலத்தாக இருக்கிறார். எந்த நேரத்தில் வேணாலும் ரெக்கையை மடக்கிட்டு மண்டி போட்டுருவார் போல், அந்த மாதிரி இருக்கிறாரு. இவரை வேற நான் போன வாரம் ஒரு போஸ்ட் போட்டப்போ இவர் ஹாலிவுட்டில் இருக்கிற ஜேம்ஸ் பாண்டு சீரீஸ்லேயே இவர் பாண்டா நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேற நான் சொல்லிட்டேன். அது வேற பல பேர் என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க, ஏங்க பாண்டெல்லாம் கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அஜித்துக்கு நம்ம தலை அஜித்துக்கு அந்தளவுக்கு தகுதி இல்லாமலாம் போயிட்டார். ஸோ இப்படி இந்த படம் ஒரு பக்கம் ட்ராஜடி இருந்தாலும் அனிருத் பண்ணி வைக்கிற அட்டகாசம் அதை விட பெரிய அட்டகாசமாக இருக்குது. வாங்குகிற காசுக்கு ஒழுங்காக தான் வேலை செஞ்சேன். ஏன்னா கோடியாக பணம் வாங்குறீங்க, நல்ல பாட்டு போட்டு கொடுத்தா ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் அப்படின்னு எதாவது அக்ரிமெண்ட் எதையும் போட்டு கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது தெரிய வரல. பட் இனி அடுத்தடுத்து வரக்கூட பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தை ஓட விட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடவுள் தான் அவரை காப்பாற்றணும். நம்ம அனிருத்துக்கு நிச்சயமாக வந்துட்டு ஹேட்டர் கிடையாது. எந்த அளவுக்கு நம்மளுக்கு அனிருத்தை பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.